நாம எல்லாருமே ஸ்கூல்ல படிச்ச ஒரு கதை இருக்கு. 1492ல கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார். இது நம்ம மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போன ஒரு விஷயம் இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் ரொம்ப சிம்பிள்னு தோணும், கொலம்பஸ். ஆனா உண்மையான கதை நாம நினைக்கிறத விட ரொம்பவே சிக்கலானது, நிறைய ஆச்சரியங்கள் நிறைஞ்சது. ஆமா, அந்த கதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், சிம்பிளா இருக்கும். ஆனா அது தப்பு. இன்னைக்கு நாம அந்த கொலம்பஸ் கட்டுக்கதைய உடைச்சு உண்மையான வரலாறு என்னன்னு தான் பார்க்க போறோம். உண்மையில என்ன நடந்ததுன்னா, அமெரிக்கா கண்டங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் கண்டுபிடிக்கப்படல. அதுக்கு பதிலா பல 1000 வருஷமா பல முறை பலவிதமான மக்கள் அங்க போயிருக்காங்க. இந்த டைம்லைனை பாருங்க, அப்போதான் முழு படமும் புரியும். கொலம்பஸ் வர்றதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே அங்க மனுஷங்க வாழ்ந்திருக்காங்க. சொல்லப்போனா அவர் இந்த கதையில ரொம்ப லேட்டா வர ஒரு கேரக்டர் தான். அப்போ கிட்டத்தட்ட 20,000 வருஷத்துக்கு முன்னாடி முதல் மனுஷங்க அமெரிக்காக்குள்ள எப்படி வந்தாங்கன்னா பெருங்கியா வழியாதான். அவங்க ஒன்னும் புதிய உலகத்தை கண்டுபிடிக்கணும்னு கிளம்பல. அவங்களோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். விலங்குகளை வேட்டையாடணும், குடும்பத்தை காப்பாத்தணும், உயிர் வாழணும், அவ்வளவுதான். இது ஏதோ கற்பனை கதை கிடையாது. இதுக்கு சயின்ஸ்ல ஆதாரம் இருக்கு. ஜெனடிக்ஸ், ஆர்கியாலஜி, மொழி, இப்படி பல துறைகள்ல கிடைச்ச ஆதாரங்கள் இந்த மாபெரும் இடப்பெயர்ச்சி உண்மையிலே நடந்ததுன்னு உறுதிப்படுத்துது. அந்த காலத்து மனுஷங்களோட திறமைய நினைச்சா உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்போ யூரோப்பியன்ஸ் பக்கம் வருவோம். கொலம்பஸ்க்கு கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடியே லீஃப் எரிக்சன்னு ஒருத்தர் தலைமையில வைக்கிங்ஸ் அமெரிக்கா மண்ணுல காலடி வச்சிட்டாங்க. அவங்க தான் அங்க போன யூரோப்பியன்ஸ். இதுவும் கட்டுக்கதை இல்ல. கனடாவுல லான்ஸ் ஆக்ஸ் மெடோஸ்னு ஒரு இடம் இருக்கு. அங்க தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வைக்கிங்ஸ் வாழ்ந்த வீடுகளோட அடித்தளத்தை, அவங்க யூஸ் பண்ண கருவிகளை, ஏன் கப்பல் சரி பண்ற ஒர்க் ஷாப்பு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? ஒரு நிமிஷம், அப்போ அவங்க ஏன் அங்கேயே தங்கல? நல்ல கேள்விதானே. யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துக்கு போறது மட்டும் முக்கியம் இல்ல, அங்கேயே தங்கி வாழணும்னா ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும். சரியான வர்த்தகம், உதவிக்கு ஆட்கள், ஒரு பிளான், இது எதுவும் இல்லாததால அவங்களோட முயற்சி தோல்வியில முடிஞ்சுது. இப்போ நம்மளோட கவனத்தை பசிபிக் பெருங்கடல் பக்கம் திருப்புவோம். இங்கதான் மனித வரலாற்றோட தலை சிறந்த மாலுமிகளை பார்க்க போறோம். பாலினீஷியர்கள். அவங்க கிட்ட காம்பஸ் கிடையாது, பெரிய பெரிய கப்பல்கள் கிடையாது. வெறும் நட்சத்திரங்களையும் காத்தையும் கடல் அலைகளையும் வச்சு ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செஞ்சவங்க. நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? இதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேக்குறீங்களா? 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, சக்கரவள்ளி கிழங்கு. இது சவுத் அமெரிக்காவோட பயிர். ஆனா கொலம்பஸ் வர்றதுக்கு முன்னாடியே பாலினேஷியால கிடைச்சிருக்கு. அது எப்படி? 2வது, சவுத் அமெரிக்கால கிடைச்ச பழங்கால கோழி எலும்புகளோட டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணப்போ அது பாலினேஷியன் கோழிகளோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. இது தற்செயலா நடக்க வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா 2 நாகரிகத்துக்கு நடுல தொடர்பு இருந்திருக்கு. சரி, யூரோப்பியன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அமெரிக்கா எப்படி இருந்துச்சு? நாம நினைக்கிற மாதிரி அது ஒரு வெறிச்சோடின காடு இல்ல. அது ஒரு முழுமையான உலகம். சுறுசுறுப்பான முன்னேறிய நாகரிகங்கள் அங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு கஹூக்கியான ஒரு நகரத்தை எடுத்துக்கலாம். இன்னைக்கு அமெரிக்கால இல்லினாய்ஸ் இருக்கிற இடத்துல இது இருந்துச்சு. அந்த காலத்திலேயே அந்த நகரத்துல 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அதே காலகட்டத்துல யூரோப்போட ஒரு பெரிய நகரமான லண்டன்ல எவ்ளோ பேர் இருந்தாங்க தெரியுமா? வெறும் 15,000 தான். அதாவது அமெரிக்காவில இருந்த ஒரு பூர்வீக நகரம் லண்டனை விட பெருசா இருந்திருக்கு. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க வெறும் நகரங்களை மட்டும் கட்டல, அமேசான் காடுகளையே விவசாயத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சாங்க. பெரிய பெரிய ரோடுகளையும் கால்வாய்களையும் கட்டினாங்க. கண்டம் முழுக்க வியாபாரம் செஞ்சாங்க. இவங்கள போய் பழமையானவங்கன்னு சொல்ற கட்டுக்கதையெல்லாம் இனிமே நம்ப முடியுமா? அப்போ எதுக்காக கொலம்பஸ்க்கு இவ்ளோ முக்கியத்துவம்? அவரோட உண்மையான பங்கு தான் என்ன? அது கண்டிப்பா ஒரு கண்டுபிடிப்பு கிடையாது. இங்க தான் நாம உண்மைய நேருக்கு நேரா பார்க்கணும். கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கல. ஆனா அவர்தான் அமெரிக்காவையும் யூரோப்பையும் ஒரு நிரந்தரமான பொருளாதார சங்கிலியால பிணைச்சார். அந்த இணைப்பு ரொம்பவே கொடூரமானதா இருந்துச்சு. அந்த இணைப்போட விளைவுகள் பயங்கரமா இருந்துச்சு. காலனித்துவம் வந்தது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பூர்வீக மக்கள் நோய்களால செத்துமடிஞ்சாங்க. அடிமைத்தனம் உச்சத்துக்கு போச்சு. அவங்களோட ஒட்டுமொத்த கலாச்சாரமும் அழிக்கப்பட்டுச்சு. இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. இவ்வளவு உண்மைகள் இருந்தும் ஏன் இன்னும் கொலம்பஸ் கதை சொல்லப்படுது? ஏன்னா வரலாறு எப்பவுமே உண்மைக்கு பரிசு கொடுக்கறதில்ல, தாக்கத்துக்கு தான் கொடுக்குது. கொலம்பஸ் போனதால ஏற்பட்ட தாக்கம் ரொம்ப பெருசு. நல்லது கெட்டது ரெண்டுமே.
அதனால வரலாறு அவரை மையப்படுத்துது. அதனால நாம இந்த கண்டுபிடிப்புங்கிற கதையே வேற மாதிரி பார்க்கணும். இது ஒரு தனி மனுஷனோட கதை கிடையாது. அமெரிக்கா ஒரே ஒரு முறை கண்டுபிடிக்கப்படல. பனிக்கட்டியையும் பெருங்கடலையும் கடந்து போறதுக்கு தைரியம் இருந்த ஒவ்வொருத்தராலையும் அது திரும்ப திரும்ப அடையப்பட்டுச்சு. இது ஒரு ஆளோட கதை இல்ல, இது எண்ணற்ற மனிதர்களோட தைரியம், புத்திசாலித்தனம், மன உறுதியோட கதை. கடைசியா இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. யாரு இந்த வரலாற்று புத்தகங்களை எழுதுறாங்க? யாருடைய கதை சொல்லப்படுது? யாருடைய கதை மறைக்கப்படுது? இது நாம தான் யோசிக்கணும்.